Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பக்கோடா பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு, கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின 2 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு அதுக்குள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அது கூடவே சோம்பு சீரகம் 2 ஒன்றா 2 தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆயில் ஹீட் ஆனதும் மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பியான முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.